இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதுக்காக என்னுடைய பரிசு. அடுத்த பிறந்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் சரி. இன்னும் என்ன வருதுப்பா? என்ன போட்டிருக்கு? என்னன்னா எல்போடு மாத்திரம் அர்த்தமா? ஏவல், உழைப்பு, லைஃப், ஒளி, லைஃப், உயிர், நாள், கடவுள், லிமிட், அளவு, லெவல், நிலை, லைஃப், விரும்பு, லவ், காதல், வேடர், ஏணி, லேடி, சீமாட்டி, நிகழ்ச்சி வாழ வாழ முடியும். இவ்வளவு எடுத்து முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இலக், அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தின் பலன்தான் திருவதை லட்சுமி. அதுதான் உன்னோட பேரு. யாழ் 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 லட்சுமி. எங்க லட்சுமி நீரோடி வாழ்வு. சிரித்தா மாத்திரம் போடுமா? ஓட்டா வேணாம். எந்த நாளும் ஏட்ட வச்சுக்காத. சும்மாவா காலேஜுக்கு போகும்போது வரும்போது வீட்டுக்கு தெரியாம கார் டிரைவிங் கத்து கொடுக்குறேன்னு அப்பெல்லாம் 5 10 தான் கொடுப்பேன். இன்னைக்கு 14 பரிசு 25 100 இப்படியா? அது முருகன் பிரச்சனை. இந்த வீதியை நெட்டில பிடிச்சிருக்கோமா, நீ கேட்டது கிடைக்கும் நினைச்சிட்டு நடக்கும். இந்த பூவியை வச்சுக்கோ. ஆண்டவன் பிரசாத், நினைச்சது நடக்கும், நினைச்சது கிடைக்கும். முருகா, எனக்கு நிறைய பணம் வேணும், அதை கொடுக்க பாப்பாவுக்கு மனம் வேணும், நல்ல குணம் வேணும், நிறைய ஜனம் வேணும். பாப்பா, என்னம்மா பெத்த பக்கத்தினாரு பக்கத்திலே நிக்கிறாங்க. முதல்ல அவங்களை கொண்டுறாங்க. வேலைக்காரி என்ன போய் அப்படி சொல்லாதாங்க. நான் தாயை பார்த்துக்கிறேன், உன்னதான் பார்த்தேன். நான் அறிஞ்ச முதல் தெய்வம் நீதானே. நீ சொல்லித்தானே எனக்கு தெரியும் நீங்க என் அப்பான்னு. நான் சொன்னது உண்மைதானே? ஆமாம்மா, பிறந்த அறையிலேயே தாயை பறிகொடுத்த உண்மை. ராத்திரியெல்லாம் கண்டு வச்சு பகலெல்லாம் பாடுபட்டு இந்த 16 வருஷமும் ஆயாதானே உன்னை வளர்ச்சி ஆளாக்கி இப்படி சங்கரகமா என் கண் முன்னால நிற்கு. என்ன உங்க கண்ணை பற்றி போல இருக்கு. மற்றவங்க கண்ணோட பெற்றவங்க கண்ணுதான இந்த பிள்ளைங்களுக்கு ஆகாது. அங்க நான் மறந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பிறந்தநாளில வழக்கம் போல முருகன் கோயிலுக்கு போய் இந்த ஒரு அர்ச்சனை பண்ணேன். இந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கு நினைச்சிருக்கேன். காலேஜுக்கு நேரமாக பொறுப்பு விஷயத்துல தாக்கத்தை பார்க்கும் போதெல்லாம் உண்மையை சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த வர இன்னும் அதிகமாக்கலாமான்னு சொல்லி வேண்டாங்க. இத்தனை வருஷமே நான் இருந்த விரதம் நீங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்திருக்கிற சத்தியம் ஒரே சமயத்துல வேணா போடுங்க. ஐயா, இந்த 7 வயசுல பிறந்த பொண்ணு ஒரு இளவரசி மாதிரி நீங்க வளர்க்கறத நான் கண்டால பாக்குறேன். எனக்கு போடுங்க. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சாரு, வாரம் தவறாம போய் உன் புருஷன் வந்திருக்கிறாரான்னு பார்த்துட்டு வருங்க. எனக்கு ஆர்வத்தை வீட்டு இந்த பாட்டியும் நடந்து போயிடுச்சு. நான் கொடுத்து வச்சவளா இருந்தா அவர் என்ன தேடி வருவார். நீ கொடுத்து வச்சவதான், கவலைப்படாது. வந்துட்டு அம்மா, நாகு கார் ரெடியாத்தான் இருக்கு. என்ன பாப்பா வண்டியில இருக்கும்போது நீ தைரியமா ஓட்டக்கூடாது. ஐயா, அது உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என் கார் எப்பவுமே அக்சிலேட்டர்னாலதான் இருக்கும். அதானே கேட்டேன். அது ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்க கூடாது. அப்பா இதுக்கு முந்தி கேட்டிருக்கு, நீ கொடுத்துருக்க இல்லையா? கேட்டிருக்கிறா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா கொடுத்தனா ஞாபகம் இல்லை. நீ கொடுத்த ஐயா கிட்ட சொல்லி என்ன வீட்டு கொடுத்துரு. எனக்கு ஏன் ஆயா வீடு, அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட. பாப்பா பிறந்த நாள் அனுபவமா பச்சை காய்கறி நல்ல சகுனம். என்னது கூரையும் கத்திரிக்காய்? என்ன நம்ம தோட்டத்து காய் தானே? இல்ல, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர. நம்ம தோட்டம் என்னாச்சு? நம்ம தோட்டம்னா காஞ்சு போச்சே, புல்லு கூட வளைய மாட்டேங்குது, ஒரே கல்லு. அப்படியே 1 2 அலைஞ்சாலும் திருட்டு போயிடுது. திருட்டு போற சமாச்சாரம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அங்கதான் இருக்கிறான். ஐயா, அப்ப அந்த அழுவாங்க ஆர்வம் வேறு என்னாச்சு? ஐயா அவன் வேலையை விட்டு தூக்கிட்டு இதுல போட்டுக்காரா? அந்த அறிவாள் இன்னைக்கு தங்கச்சுதான் இருக்கான். அவங்க
இல்லையே, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க கழுத்தை வரைக்கும் போறது, இதுகிட்ட கொஞ்சம் பேசுனா முதுகு வரைக்கும் போறது. எப்படியோ காய்கறி நல்லா இருக்குதோ இல்லையோ கொண்டு வந்தது. ஆமா, அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன், நான் நாங்க பார்த்ததே இல்லையே. நான் ஊர்ல வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. ஓஹோ, அப்ப இனிமே வந்து அடிக்கடி பார்க்கலாம்னு சொல்லு. ஆயா இது பாரு, எப்பவாவது தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், இனிமே எப்பவாவது வீட்டுக்கு வருவேன். இல்ல தப்பா நினைக்காத, செக் பண்ணணும். அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, கிணறு இருக்குது, இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டுறதுன்னா இதுல ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த காரை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா அந்த தோட்டத்தை பத்தி தெரியும். அது சாதாரண மண் இல்ல, பொண்ணு கண்ணை ஒத்திக்கணும். உப்பை தவிர பாக்கி எல்லாமே விளைஞ்சது. சிறு வயசுல நான் குழந்தையா இருக்கும்போது தமிழ்ந்த இடம் நான் பாண்டதை பார்த்தேன். முதலாளி ஐயா சுட்டிப்பய இவன் இங்க இருக்கப்படாத கையோட வீட்டுக்கு கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் நான் டிரைவர் ஆனேன். அங்கயா ஒண்ணு விளையாடுற போற போக்க பார்த்தா நான் மறுபடியும் தோட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டா இருக்குது. நாகு முதல்ல என்ன காலேஜ்ல கொஞ்சம் விட்டு டைம் ஆயிடுச்சு. பாத்தியா, இவன் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ புறப்படு. ஜாகிரதா போயிட்டு வாமா. போயிட்டு ஐயா.